வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள்படும். அன்றைய காலகட்டம் முதல் இன்றைய காலகட்டம் வரை அனைவரும் மாடு ஒரு நமக்கு செல்வமாக, அது மட்டும் அல்லாமல் உழவு செய்வதற்கு ஒரு நம்முடைய குடும்பத்தினுடைய உறவுகளாக நாம் இன்று வரை அதை கடவுளாக வணங்கி வருகின்றோம். அதே இன்றைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் என்று சொல்கின்றோம். அது ஒரு குறள் நம்ம பார்த்துருவோம். என்ன குறள் சொல்லி பார்த்தீங்கன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று சொல்கின்றார். உழவு என்பது உணவு உற்பத்தி செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக விவசாயம் இருந்து வருகின்றது. விவசாயத்தை இன்றைய நாளில் பேணி பாதுகாப்போம். அது மட்டுமல்லாமல் நமது கடவுளாக போற்றக்கூடிய மாடுகளுக்கு கொம்பு சீவப்பட்டு, அது கயிறுகள் கட்டப்பட்டு, உருமாலை கட்டப்பட்டு, அதை நம்ம கடவுளாக வணங்குகின்றோம். பொங்கல் படைக்கின்றோம். கரும்புகள் வைத்து மாதேஸ்வரனுக்கு கடவுளாக நினைத்து நாம் வணங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் தமிழன் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவன் அல்ல, தமிழ் பால் குடித்து வளர்ந்தவன். அவனுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் ஒரு தந்தையின் ரத்தம் அல்ல, ஒரு தமிழன் ரத்தம். தமிழனுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டது வீரம் அல்ல, வீரம். அதனுடைய வீரம் என்று சொல்வதை விட வீரத்தினுடைய வெளிப்பாடுதான் ஜல்லிக்கட்டாக இன்று நாம் கொண்டாடி வருகின்றோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.